வணக்கம் மக்களே. ஸோ இன்றைக்கி என்ன ட்ரேட் பார்க்கலாம் கைஸ். ஸோ இன்றைக்கி வந்து என்னென்னா மிட் கேப் நிஃப்டியோட எக்ஸ்பைரி. ஸோ பார்க்கலாம் கைஸ் எப்படி ட்ரேட் பண்ணலான்னு. ஓகே, நான் மிட் கேப் சார்ட்டில் கொஞ்சம் குவான்டிட்டிஸ் ஆல்ரெடி நான் பை பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போது வந்து 1000 குவான்டிட்டிஸ் நான் பை பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போது லைக் ப்ராஃபிட் வந்து லைக் கொஞ்சம் ப்ராஃபிட்டில் இருந்துச்சு. பட் இப்போ லாஸில் போய்ட்டு இருக்குது 1200 2000. ஓகே நான் எக்ஸிட் பண்ணுறேன் கைஸ். ஸோ 900 இப்போது 987 மைனஸில் இருக்குது, லாஸில் இருக்குது. நான் எக்ஸிட் பண்ணிட்டேன். இப்போ திருப்பி நான் கால் சைடு நான் பை பண்ணியிருக்கேன். லைக் மிட் கேப் நிஃப்டியில் 19,975 கால் 1000 குவான்டிட்டிஸ். இது வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 41.70 பைசையில் பை பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்கலாம் கைஸ். இது வந்து 13,000 மேலே ட்ரேட் பண்ணிட்டு இருக்கு மிட் கேப் செலக்ட். ஸோ இன்கேஸ் இது வந்து சப்போர்ட் இருக்குது, கீழே 13,000 சப்போர்ட் இருக்குது. ஸோ ஓகே, ஸோ அதனால் நான் கால் பை பண்ணியிருக்கேன் 1000 குவான்டிட்டிஸ். இப்போ நம்ம ரெக்கவர்டு ஆகிட்டோம். பட் திருப்பி இது 787 டோட்டல் லாஸ். ஓகே நம்ம ஃபுல்லி ரெக்கவர் பண்ணிட்டோம். இப்போ ப்ளஸில் வந்திருந்தோம். பட் திருப்பி 1300 2000 கிட்ட வந்துட்டோம். ஸோ நான் எக்ஸிட் பண்ணிட்டேன் கைஸ். இது அவ்வளோவா வாலிட்டிலிட்டி ரொம்ப ஹையில் இருக்குது. ஸோ நான் எக்ஸிட் பண்ணிட்டேன். இப்போ டோட்டல் நம்ம 11,445 லாஸில் இருக்கும் கைஸ். இப்போ பார்க்கலாம் எப்படி நம்ம ரெக்கவர் பண்ண போகிறோன்னு. இது கொஞ்சம் காமாக தான் ரெக்கவர் பண்ண போகிறோம் இது. ஸோ அகெயின் நான் பேங்க் எக்ஸில் 180 குவான்டிட்டிஸ் நான் பை பண்ணியிருக்கேன். ஏன்னா இது நல்ல ப்ரைஸ் ஆக்ஷன் மூமெண்ட் இருக்குது. ஸோ 180 குவான்டிட்டிஸ் நான் பை பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக லாஸ் ரெக்கவரி ஆகிட்டே இருக்குது. 11,000 சம்திங் இருந்துச்சு. இப்போ 10,200 கிட்ட லாஸ் ரெக்கவரி பண்ணிட்டோம். திருப்பி 11,000. ஸோ இந்த ட்ரேட் நான் எக்ஸிட் பண்ணுறேன் கைஸ். ஸோ 6,000 நான் எக்ஸிட் பண்ணிட்டு திருப்பி நான் இது 180 குவான்டிட்டிஸ் நான் பை பண்ணியிருக்கேன். இங்கே கால் சைடு தான். இது வந்து கொஞ்சம் நான் ஹோல்ட் பண்ண போகிறேன். ஏன்னா இது நல்ல மொமெண்டம் இருக்குது. ஸோ இது வந்து பேங்க் எக்ஸ் வந்து 47 சம்திங் இருக்குது. 47,736 இது ரெசிஸ்டன்ஸ். இது பிரேக் பண்ணிச்சுன்னா நல்ல மொமெண்டம் இருக்குது. ஓகே கேஸ், நான் எக்ஸிட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து நான் ஃபுல் லாஸஸ் ஃபுல்லாக ரெக்கவரி பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம ப்ராஃபிட்டில் இருக்கோம் கைஸ். ஸோ 1389 ப்ராஃபிட்டில் இருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா கைஸ், இப்போது 180 குவான்டிட்டிஸ் நான் எக்ஸிட் பண்ணிட்டேன். எல்லாமே எக்ஸிட். இப்போது வந்து பார்க்கலாம் எப்படின்னு ட்ரேடிங். இப்போது 154 நான் என்ட்ரி பண்ணேன் அண்ட் 195 நான் எக்ஸிட் பண்ணிட்டேன். பட் இப்போ வந்து 233 போயிட்டு இருக்குது. இது எனக்கு தெரியும் இது கொஞ்சம் மேலே போகணும். பட் எனக்கு இப்போது லாஸ் தான் ரெக்கவர் பண்ணேன் ஃபஸ்ட்டு. பிகாஸ் என்னோடய சைக்காலஜி வந்து கொஞ்சம் எஃபெக்ட் ஆகிடுச்சு. ஸோ நான் ஃபுல்லாக ரெக்கவர் பண்ணிட்டேன். இப்போது என்னோடய சைக்காலஜி வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நான் ப்ராஃபிட் பார்க்கலாம் கைஸ். இப்போ எப்படி நான் ப்ராஃபிட் பண்ண போகிறேன்னு. திருப்பி நான் 180 குவான்டிட்டிஸ் நான் பை பண்ணியிருக்கேங்க. ஓகே கைஸ், நான் எக்ஸிட் பண்ணிட்டேன். இப்போ 4,200 நம்ம எக்ஸிட் பண்ணேன். திருப்பி நான் 180 குவான்டிட்டிஸ் நான் பை பண்ணியிருக்கேங்க. ஸோ ஓகே, நல்ல மூமெண்டம் வந்திருக்கு. ஸோ இந்த ட்ரேட் வந்து நான் ஹோல்ட் பண்ண போகிறேன். இப்போ நான் 2,500 1,000 2,000 இது வாலிட்டிலிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ பட் எனக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் நல்லா இருக்குது. ஸோ அதனால நான் இந்த ட்ரேட் வந்து கொஞ்சம் ஹோல்ட் பண்ண போகிறேன்னா. ஸோ இப்போ 3,000 கிட்ட ப்ராஃபிட் வந்து இருந்துச்சு. பட் பிகாஸ் ஆஃப் வாலிட்டிலிட்டி இது வந்து கொஞ்சம் மொமெண்டம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக சேஞ்ச் ஆகுது. ஓகே கைஸ், நான் எக்ஸிட் பண்ணிட்டேன் கைஸ். இப்போ 5,644 நான் எக்ஸிட் பண்ணிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா கைஸ், அவ்வளோ லாஸ்ட்லேருந்தோ இப்போ நம்ம ஃபுல்லாக ரெக்கவரி பண்ணிட்டோம். இப்போ திருப்பி நம்ம 105 குவான்டிட்டிஸ்
105 குவான்டிட்டிஸ் நம்ம எடுத்துருக்கோம். ஏன்னா இது நல்ல மூமெண்டம், நல்ல க்ரீன் கேண்டில் வந்திருக்கு. இது வந்து நான் கொஞ்சம் ரிட்ரேஸ்மெண்ட் ஆனோன்னு அப்புறம் தான் வாங்கலாம்னு நினச்சேன். பட் இது வந்து ஃபியர் ஆஃப் ஃபோமோவில் எனக்கு ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டில் நான் வாங்கிட்டேன். பட் இந்த ட்ரேட் நல்லா போகும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் கைஸ். ஓகே கைஸ், நான் எக்ஸிட் பண்ணிட்டேன் கைஸ். இது அவ்வளோவா ட்ரேட் அவ்வளோவா நான் நினச்ச மாதிரி போகல. ஸோ நான் எக்ஸிட் பண்ணிட்டேன். ஸோ 4238 இப்போ ப்ராஃபிட் இருக்குது. பார்க்கலாம் கைஸ். கொஞ்சம் கீழே வந்த அப்புறமா நான் பை பண்ணலான்னு இருக்கேன் கால் சைட் பேங்க் எக்ஸில். ஏன்னா ரிட்ரேஸ்மெண்ட் கண்டிப்பாக தேவை. பட் ஓகே, மிட் கேப் செலக்ட் வந்து சுத்தமாக போகல கைஸ். ஸோ மிட் கேப் செலக்டில் தான் எனக்கு நிறைய லாஸ் வந்துச்சு. ஸோ பேங்க் எக்ஸில் நான் நல்ல மொமெண்டம் இருக்குது. ஸோ அதில் தான் நான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கப்போ திருப்பி நான் ஒரு 105 குவான்டிட்டிஸ் நான் பை பண்ணிட்டேன். ஓகே கைஸ், இப்போ 5559 எக்ஸிட் பண்ணிட்டேன் கைஸ். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ ப்ராஃபிட் நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டுருக்கேன். திருப்பி நான் 105 குவான்டிட்டிஸ் நான் பை பண்ணியிருக்கேன். ஓகே, இதில் கொஞ்சம் மூமெண்டம் இன்னும் நல்லா இருக்குது. ஓகே கைஸ், நான் ஃபுல்லாக எக்ஸிட் பண்ணிட்டேன். ஸோ எண்ட் ஆஃப் த ட்ரேட் இப்போ வந்து 11,261 ப்ராஃபிட்டில் இருக்கும். ஸோ பார்க்கலாம் கைஸ் ட்ரேட் புக் எப்படின்னு, ட்ரேடு ஆர்டர்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா 334 நான் பை பண்ணேன், 389 எக்ஸிட் பண்ணிட்டேன். 105 குவான்டிட்டிஸ் இப்போ வந்து 357, 360, 970 போயிட்டு இருக்குது. ஸோ குயிக்காக எக்ஸிட் பண்ணணும் கைஸ். இது வந்து ஸ்கேல்பிங். ஸோ குயிக்காக என்ட்ரி, குயிக் எக்ஸிட் பண்ணணும் கைஸ். ஓகே கைஸ், ஸோ 150 ட்ரேட் நான் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் ஜாஸ்தி தான். ஸோ பார்க்கலாம் கைஸ். ஸோ நாளைக்கு பார்ப்போம் கைஸ். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, டூ சப்ஸ்கிரைப் மை சேனல். பை.